அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. சமூக ஊடகங்களான இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூபில் நகைச்சுவை காணொலிகள் பதிவேற்றம் செய்து மக்களின் மனதில் இடம் பிடித்து மக்களின் ஆதரவை பிடித்து வைத்திருந்த ராகுல் தம்பியின் மரண செய்தி கேட்டு உடைந்து விட்டேன். இருசக்கர வாகனத்தில் போகும்போது விபத்தாயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். விபத்து என்பது நாம் எதிர்பார்த்து வருவதில்லை. இது ஒரு எதிர்பாராத ஒரு துன்பம். மனம் உடைந்து குலைந்து போயிருக்கின்றேன். அவரின் குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அவரின் ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தம்பி. இந்த இன்ஸ்டாகிராமில் என்னோட குரலை எடுத்து நகைச்சுவையாக பண்ண மனிதர்கள் அவர் தான் முதல் ஆள்னு கூட சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அக்கா கிளம்பிட்டுண்டா, அக்கா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்டா, மஞ்சள் ட்ரெஸ், மஞ்சள் சொக்கா, அதெல்லாம் அவரே முதல்ல எடுத்து செஞ்சிருந்தா. அது அழகான ஒரு பாணியில் செய்வார். முகம் சுளிக்கிற மாதிரி செய்ய மாட்டார். அவருடைய வெற்றி என்னன்னு சொன்னால், அவருடைய நகைச்சுவை எல்லாம் யாரெல்லாம் வச்சு நகைச்சுவை செய்தாரோ அவ்வளோ பேருமே அவருக்காக முதல் கண்ணீர் படித்தாங்க. ஏன்னா அவர் எங்களை வைத்து செய்திருந்த எந்த நகைச்சுவையுமே நாங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி அவர் செய்யலை. நாங்களே சேர்ந்து சிரிக்கிற மாதிரி செய்த ஒரு நல்ல ஒரு திறமசாலி இளைஞனாக இருந்தார். ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னது போல தான், எல்லாரையும் நோகடிக்காமல் நகைச்சுவை செய்யக்கூடிய ஒரு ஆள். அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு பண்பு அந்த தம்பிக்கு சின்ன வயதிலே இருந்தது. ரொம்ப கவலையாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து அவர் ஆசைப்பட்ட வளர்ச்சி கிடைக்கிற தருணத்தில் இப்படி ஒரு துன்ப செயல். ஒன்று மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். கவர்ச்சி பெண்கள் காட்டுனா மாறமூடுன்னு நீங்கள் கத்துறீங்க. நாகரிகம், குழந்தைகள்லாம் பேச வரீங்க. இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், அது தப்பாக ரைட்டான்னு அதுக்குள்ளே போவேன்னா, அதுதான் நாங்கள் அன்றாடம் சண்டை போட்டுட்ருக்கோமே. ஒன்று சொல்கிறேன், இறந்து போன உடலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது எல்லா இனத்துலையுமே அந்த மரியாதையை கொடுப்பாங்க. இறந்த அந்த உடல் இருக்கக்கூடிய புகைப்படத்தை நீங்கள் வந்து சமூக ஊடகத்தில் எதற்கு பதிவேற்றம் செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியலை. அதை யாரும் பார்க்கணும் என்று கேட்கவும் இல்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவர் எப்படி இறந்தாருன்ற அந்த தகவலை கொடுத்தாலே போதும், மக்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த கோலத்தில் அவர் இருக்கிறத எதற்கு பதிவேற்றம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. இதை வந்து ஒரு பெண் செய்ய மாட்டாள். எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி புகைப்படத்தை அப்லோட் பண்ண மாட்டா. ஆண்கள் தான் செய்கிறீங்க. உங்களுக்கு இது தவறா படலையா? அவரை ரசித்து எத்தனையோ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அவங்க கூட அந்த புகைப்படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளோ ஒரு மன பாதிப்பு ஒரு மனிதருக்கு கொடுக்கும்னு? ரொம்ப ரொம்ப தவறு. மன பாதிப்பு பார்ப்பவர்களுக்கு, அவரை ரசித்தவர்களுக்கு வந்து அந்த உடலுக்கான அந்த அவங்க மரியாதை செலுத்த நினைக்கும் பொழுது அந்த காட்சியோடு அவரை நீங்கள் போட்டு வச்சிருக்கிறது ஒரு கலைஞனுக்கோ இல்லை ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு 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 பிறப்புக்கோ நீங்கள் கொடுக்குற மரியாதை அது கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி விபத்துகளை வந்து புகைப்படம் எடுத்து சமூக ஊடகத்தில் போடுறதை நிறுத்துங்க. இது ஒரு நல்ல கலாச்சாரமே கிடையாது. இதை பார்க்கக்கூடிய வேற்று மொழி பேசுபவர்களோ இல்லை வேற நாட்டவர்களோ இதை பார்க்கும்போது கூட அவர்களும் இதை பார்த்து வந்து பெருமைப்பட மாட்டாங்க. முகம் சுளிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இறந்த உடல்களுக்கான மரியாதையை கொடுத்து பழகுவோம். தயவு செய்து அந்த காட்சியோட அவரை போடாதீங்க. அது நல்லதில்லை, அது அழகாகவும் இல்லை. நான் நேசித்த ஒரு தம்பி அந்த கோலத்தில் எனக்கு பார்க்கவும் எனக்கு பிடிக்கல. தெரியாமல் இன்றைக்கி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது என் கண்ணில் பட்டுருச்சு. ஒரு பக்கம் கோவம் தான். ஏன்னா ஏன் எங்கள் சமுதாயம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது மூலியமாக அவரை லைக்ஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு அவர் எப்படி இருந்தாருன்னு தெரிந்தாலே போதும். அதுக்கு மேலே அந்த தம்பி என்னென்ன வழிகளை அனுபவிச்சார், என்னென்ன கோலத்தில் இருந்தாருன்னு தெரிந்து கொள்ள வேணாம். ஏன்னா அது ரொம்ப பாதிப்பை தரும். எனக்கே இப்படி இருந்தால் எத்தனை பேருக்கு இவ்வளோ பாதிப்பை தரும்? ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இனிமேல் இறந்த உடல்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து அதை அப்லோட் பண்ணாதீங்க தயவுசெய்து. நன்றி.